வணக்கம். இன்றைய காவல் விரைவு செய்தி. மதுரை மாவட்ட காவல்துறையில் நீதிமன்ற விசாரணையில் உள்ள வழக்குகளை தனிப்பட்ட முறையில் கண்காணித்து வழக்குகளுக்கு தண்டனை பெற்றுத்தரும் விதமாக நீதிமன்ற விசாரணை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் காவல் ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் படிநிலைகளில் நீதிமன்ற விசாரணை கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் பொறுப்பில் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய வழக்குகளின் நீதிமன்ற விசாரணைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரை மாவட்டம் ஊமச்சிக்குளம் உட்கோட்டம் ஊமச்சிக்குளம் காவல் நிலையத்தில் கடந்த 2021ஆம் வருடம் தாக்கலான கொலை முயற்சி வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியான செல்லப்பாண்டி, தந்தை பெயர் ஆண்டிச்சாமி, ஆலத்தூர் திருமால்புரம் என்பவருக்கு எதிராக மதுரை மாவட்டம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த மதுரை மாவட்டம் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் நீதிபதி திரு செல்லப்பாண்டி அவர்கள் 13/1/2026ஆம் தேதி மேற்படி கொலை முயற்சி வழக்கில் ஈடுபட்ட குற்றத்திற்காக மேற்கண்ட குற்றவாளிகளுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 6000 அபராதமும் விதித்து வழக்கில் தீர்ப்பளித்துள்ளார். அதன் பேரில் மேற்படி நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து கண்காணித்து வழக்கின் சாட்சியங்கள் அனைவரையும் முறையாக நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தி இவ்வழக்கில் எதிரிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர சிறப்பாக வாதாடிய சிறப்பு அரசு வழக்கறிஞர் திரு ராமசாமி, நீதிமன்றத்தில் துரிதமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த காவல் ஆய்வாளர் திரு சங்கரேஸ்வரன் மற்றும் நீதிமன்ற தலைமை காவலர் திரு கனகராஜ் ஆகியோரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வெகுவாக பாராட்டினார்கள்.